மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு மத்தியானம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராகுல் காந்தி மட்டுமல்ல, இன்னும் 200க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் டெல்லி நாடாளுமன்ற கட்டடத்திலிருந்து அதே டெல்லியில் இருக்கிற தலைமை தேர்தல் அலுவலகத்தை நோக்கி அமைதியா பேரணி போக முயன்ற போது டெல்லி காவல்துறையால் இடையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த கைதுக்கான காரணமா டெல்லி போலீஸ் சொல்றது என்னன்னா, முறையான அனுமதி இல்லாம இந்த பேரணியை போக அவங்க முயற்சி பண்ணாங்க, அதனால இடையிலேயே தடுத்து நிறுத்தி கைது பண்ணிட்டாங்கிறது. இந்த கைதுங்கிறது நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரியான சும்மா ஒரு சம்பிரதாயமான கைது தான். மதியானமா கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு சாயங்காலமா அவங்களே கதவை திறந்து விட்டுருவாங்க. அதனால இந்த கைதை பத்தி சீரியஸா பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா ராகுல் காந்தி எதற்காக கைது செய்யப்பட்டாருங்கிற அந்த விஷயம் இருக்குது இல்லையா, அதுதான் உண்மையிலேயே சீரியஸான விஷயம். 140 கோடி இந்திய மக்களின் வாக்குரிமை சம்பந்தப்பட்ட விஷயம், இந்திய ஜனநாயகத்தின் உயிர் நாடி சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஓட்டு திருட்டு, இந்திய மக்களின் ஓட்டுரிமையை இந்திய தேர்தல் ஆணையம் திருடுகிறது அப்படிங்கிற வலுவான குற்றச்சாட்டை முன் வச்சுதான் ராகுல் காந்தி இந்த அமைதி பேரணியை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணி இருந்தாரு. இது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. இன்ஃபேக்ட் ராகுல் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மேல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறது இப்போ ஒன்றும் புதுசு கிடையாது. ரொம்ப நாளா இந்திய தேர்தல் ஆணையம் பல பித்தலாட்டங்களை பண்ணி தான் பாஜகவை ஜெயிக்க வைக்குதுங்கிறது அவர் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்ற விஷயம் தான். பல விஷயங்களை பல நேரங்களில் ஆதாரபூர்வமா அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. பல பஞ்சாயத்துகள் கோர்ட்டுக்கே போயிருக்குது. கோர்ட்டு தேர்தல் ஆணையத்தை கட்டிக்கிறதுக்கு பதிலா தேர்தல் ஆணையத்துக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு பதிலா ராகுலை கண்டிச்ச கூத்தையெல்லாம் நாம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பித்தலாட்டங்களை அம்பலப்படுத்துறதுல ராகுல் ரொம்ப தீவிரமாவே தான் ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா இந்த பீகார்ல இப்ப சமீபத்தில் கொண்டு வந்தாங்க இல்லையா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR, சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம். இந்த விஷயம் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ராகுலோட வேகம்ங்கிறது இன்னும் பல மடங்கு கூடி இருக்குது. ஏன்னா சீரியஸாவே அவங்க ஓப்பனாவே பித்தலாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த SIR இருக்குது இல்லையா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், பீகார்ல நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த விஷயம், இதுல ஏகப்பட்ட கேள்விக்கு பதிலே இல்லை. எப்படிப்பா 8 கோடி பேர்த்தோட ஓட்டை ஒரே மாசத்துக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க, வெரிஃபை பண்ணீங்க, ஓட்டர் லிஸ்ட்டை எப்படி ஃபைனல் பண்ணீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்குது. இது வரைக்கும் அதுக்குண்டான பதிலே இல்லை. ஜூன் 25ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க, ஜூலை 25ஆம் தேதி முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாடல் ஓட்டர் லிஸ்டையே ரிலீஸ் பண்ணிடுறாங்க, செப்டம்பர் 30ஆம் தேதி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வரப்போகுதான். ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டுக்கும் இப்போ இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க போறதில்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் இதுதான் ஃபைனல். இதுக்கு மானே தீனை பொன்மானே அன்பே ஆறுயிரையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அழகாக்கி செப்டம்பர் 30ஆம் தேதி இதுதான் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்னு அவங்க கொடுக்க போறாங்க. இதை வச்சு தான் ராகுல் காந்தி உட்பட ஏகப்பட்ட எதிர்க்கட்சிகள் ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த SIRல கிட்டத்தட்ட 65 லட்சம் பீகாரிகள் தங்களோட வாக்குரிமையை இழந்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் சொல்ற விளக்கம் என்னன்னா, அதெல்லாம் பக்காவா வெரிஃபை பண்ணிட்டோம், வீடு வீடா போய் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் கண்ணில் விளக்கெண்ணையை ஊத்திக்கிட்டு வளைச்சு வளைச்சு பார்த்து தான் நாங்க இந்த ஃபைனல் லிஸ்ட்டை ரெடி பண்ணோம், எல்லாத்தையும் ப்ராப்பரா என்கொயரி பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, அந்த ரிமூவ் பண்ணப்பட்ட அந்த 65 லட்சம் பேருங்கிறது யாரு, அந்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு கோர்ட்டு கேட்டா அதெல்லாம் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது, நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் நம்புங்க, நாங்கள் பக்காவாக பண்ணியிருக்கிறோம், பக்காவாக வெரிஃபை பண்ணியிருக்கிறோம்னு நம்புங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவான பதில தான் சொல்றாங்களே தவிர இதெல்லாம் என்ன கணக்குன்னு தெரியல. இந்த 65 லட்சத்தில் 35 லட்சம் பேர் ஆல்ரெடி செத்துட்டாங்க, செத்து போனவங்க பேர்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தது, அதை நாங்கள் ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. மீதி 30 லட்சம் பேர் பீகார்ல இருந்து மைக்ரேட் ஆகி வெளி மாநிலங்களுக்கு போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களோட ஓட்டுங்கிறது அவங்க இப்போ எந்த ஸ்டேட்ல இருக்கிறாங்களோ அந்த ஸ்டேட்டோட ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் பரவுது. இதன் தொடர்ச்சி தான் நம்ம ஊர்ல பரவிட்டு இருக்குது இல்லையா, ஆல்ரெடி 6 லட்சம் பீகாரி ஓட்டர்ஸ் தமிழ்நாடு ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த தகவல்லாம். இதெல்லாம் எந்த அடிப்படையில் பண்ணப்பட்டது, இதெல்லாம் உண்மையா பொய்யா யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் இந்த விஷயத்துல பெரிய தெளிவுன்னு எதுவும் வரல. ஸோ இந்த விஷயத்தை ராகுல் காந்தி சீரியஸா கையில் எடுத்து சங்கிகளை மென்மையா ரொம்ப மென்மையாவது பதட்டப்பட வச்சிருக்கிறாரு. ஒரு மாதிரி சின்னதா
ரொம்ப சின்னதாவது அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரு. அமித்ஷா, தேவேந்திர பட்னாவிஸ், தர்மேந்திர பிரதான் மாதிரியான பிஜேபி பெருந்தலைகள் ஆரம்பிச்சு நம்மூர் ரங்கராஜ் பாண்டே வரைக்கும் இதுக்கு வளைச்சு வளைச்சு விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ரொம்ப சிம்பிளா ராகுல் தள்ளி விட்டுருக்கிறாரு. இதுவே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அடிப்படையில் சங்கி கும்பல் இதுக்கெல்லாம் அசரும்னெல்லாம் அர்த்தம் கிடையாது அப்படின்லாம் நான் நம்பல. இந்த விஷயத்தை வச்சு அவங்க பயந்து போயிடுவாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்லாம் நான் நம்பல. திருட்டுத்தனம் இல்லாம நேர்மையா தேர்தலை நடத்திடுவாங்கலாம் நான் நம்பல. ஜிக்களுக்கு இது ரொம்ப பெரிய நெருக்கடியா மாறும்லாம் நான் நம்பல. இருந்தாலும் ராகுல் எடுத்திருக்கிற இந்த முயற்சிங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். ஏன்னா சங்கிகளை ரொம்ப மென்மையாவது பதட்டுப்பட வைக்கிற அந்த கெப்பாசிட்டிங்கிறது காங்கிரஸுக்கு இது வரைக்கும் இருந்ததே இல்லை. கடந்த 10-12 வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்சியிலையும் பிஜேபி தான் இருக்கும். ஆனா எது நடந்தாலும் காங்கிரஸ் தான் குற்றம் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க. எது எடுத்தாலும் நேருக்கு போவாங்க, இந்திரா காந்திக்கு போவாங்க, ராஜீவ் காந்திக்கு போவாங்க, இந்த ராகுல் காந்தி வரைக்கும் அத்தனை பேரையும் இவங்க குற்றம் சொல்லுவாங்க. நேரேட்டிவா காங்கிரஸுக்கு எதிராக இவங்க செட் பண்ணுவாங்க. அதுக்கு காங்கிரஸ் பதில் சொல்லணும். இந்து விரோதிம்பாங்க, தேச துரோகிம்பாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவானவங்கம்பாங்க, மதமாற்ற கும்பல்களுக்கெல்லாம் ஆதரவானவம்பாங்க. இப்படியே திரும்ப திரும்ப நேரேட்டிவா காங்கிரஸுக்கு எதிராக பிஜேபியை செட் பண்ணோம். பிஜேபி தான் ஆளும். அவங்க ஆட்சியில் அத்தனை அவலமும் நடக்கும், அத்தனை கேவலமும் நடக்கும், அத்தனை கூத்தும் நடக்கும். ஆனாலும் காங்கிரஸால பிஜேபிக்கு எதிராக எந்த நேரேட்டிவும் செட் பண்ண முடியாது. பிஜேபி செட் பண்ற நேரேட்டிவுக்கு பின்னாடி தான் காங்கிரஸ் உட்பட அத்தனை எதிர்கட்சிகளும் ஓட வேண்டிய ஒரு அவல நிலைமை இருந்தது. அதை ரொம்ப சின்னதாவது ராகுல் மாத்தி இருக்கிறாருங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். இதே மோட்ல ராகுல் போனா காங்கிரஸ் இந்தியாவை திரும்பவும் ஆளுதா இல்லையாங்கிறது வேற விஷயம். அட்லீஸ்ட் இந்த காவி கும்பல் கொஞ்சமாவது அடக்கி வாசிக்கும், கொஞ்சமாவது குறைஞ்சபட்ச நேர்மையோடையாவது நடந்துக்க முயற்சி பண்ணோம். ஸோ அதுக்காகவாவது ஆட்சியை பிடிக்கிறது நோக்கமா இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காவது ராகுல் இந்த மாதிரியான முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கணும். மற்றபடி காவி கும்பலுக்கு இதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தெரியும். நாளைக்கே சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு மேட்டரை கிளப்பி விட்டு பெரிய அளவுக்கு டிஸ்கஷனை கிளப்பி விட்டாங்கன்னா இதெல்லாம் இமீடியட்டாக அட்ரஸ் இல்லாமல் போயிடும். இல்லைன்னா கட்டம் கடைசியாக பிரச்சனை கை மீறுதுன்னு வைங்க, தேர்தல் ஆணையம் பித்தலாட்டம் பண்ணியிருக்குதுங்கிறது ஆதாரபூர்வமாக நிரூபணமாகுதுன்னு வைங்க, உடனே சங்கி கும்பல் நியாயஸ்தங்களாக மாறிடுவாங்க. எங்களை மாதிரி நல்லவங்க உண்டா இந்த உலகத்தில் அப்படிங்கிற மோடுக்கு போயிடுவாங்க. ஆமாப்பா தப்பு நடந்திருக்குதே, யாராக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இத்தனை கூத்துக்கும் காரணம் அந்த 2-3 ஆஃபீஸர்கள் தான். அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறோம், இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணுறோம், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒரு ஸ்டண்ட் அடித்து இமீடியட்டாக நாங்கள் எவ்வளவு நல்லவங்களாக்கா அப்படின்லாம் காட்டிக்குவாங்க. பறந்துபட்ட மக்களை நம்ப வச்சிருவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான காரியம்தான். ஆனாலும் என்ன பண்ணுறது, ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான். இந்த மாதிரி விஷயங்களை பரபரப்பாக்கி வெகுஜன மக்களின் கவனத்தை நம்ம நோக்கி இருக்கிறது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒன்று. ராகுல் காந்தியால் செய்ய முடிஞ்ச ஒன்று. அதை அவர் இன்னும் அக்ரெசிவாக செஞ்சாருன்னா சந்தோஷம்தான். ஏன்னா அத்தனை மீடியாக்கெல்லாம் மோடியின் அடிமைகளாக மாறி இருக்கிற இந்த காலத்தில் வேற என்னத்தை பண்ணிட முடியும். மற்றபடி மோடிக்கும் மோகன் பகவத்துக்குமான மோதல் நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே போகுது. நேற்று நடந்த ஒரு சம்பவம் அது இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்குதுங்கிறத நமக்கு ஆதாரபூர்வமாக காட்டுது. அதாவது நேற்று மத்திய பிரதேசம் இந்தூரில் நடந்த ஒரு விழாவில் பேசின ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தை மோடியை நேரடியாகவே ஒரு காட்டி விட்டுருக்கிறாரு. மோடிங்கிற பேரை அவர் சொல்லலையே தவிர அவர் பேசுனது அத்தனையும் மோடிக்கும் மோடியின் ஆட்சிக்கும் எதிராக தான். அதாவது மோகன் பகவத் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இந்த கல்வி மருத்துவம் இது ரெண்டும் ரொம்ப காஸ்ட்லியாக மாறி போச்சு. சாதாரண மக்களால் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது பயங்கர காஸ்ட்லியாக மாறிடுச்சு. ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட மருத்துவம் கல்விங்கிறதெல்லாம் இந்தியாவில் கிடைக்காத மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு. ஒரு காலத்தில் மருத்துவம் கல்விங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி சர்வீஸாக இருந்தது, சேவை லிஸ்ட்டில் இருந்தது. அதுவே இன்னைக்கு பயங்கர பிஸ்னஸாக மாறிடுச்சு. இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் திருத்தமான நல்ல குவாலிட்டியான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு 10 சிட்டியில் தான் கிடைக்குது. அதுவும் பிரைவேட் கிட்ட தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஏழைப்பாளைகளால் அதையெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இது ஒரு அவலம் அப்படின்னு யார் சொல்கிறா? மோகன் பகவத் சொல்கிறாரு. இது மோடியை நோக்கி தானே. பின்ன மத்திய பிரதேசத்துலேயும் பிஜேபி தான் ஆளுது, மத்தியிலையும் பிஜேபி தான் ஆளுது.
இந்த நாட்டில் எஜுகேஷன் ஹெல்த் கேர்லாம் ரொம்ப காஸ்ட்லியா மாறிடுச்சுன்னு மோகன்ஜி சொல்றாருன்னா அப்புறம் அது மோடிஜிக்கு எதிராக சொல்லப்பட்டது தான். அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அடிப்படையில் மோடியோட இந்த பிரம்மாண்ட வளர்ச்சியை ஆர்எஸ்எஸ் துளி கூட விரும்பல. 2வது தடவையா 2019 மோடி பிரதமர் ஆனார்ல, அப்ப இருந்தே இந்த முட்டல் மோதல் உரசல்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இவங்க மோடியை தோக்கடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுல மோடி டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் மீறி அவர் அதிகாரத்தில் இருக்கிறாரு. ஆனா எந்நேரம் வேண்டுமானாலும் மோடி தோற்கடிக்கப்படலாம், ஆர்எஸ்எஸ் ஆல் மோடி வீழ்த்தப்படலாம். அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்குண்டான பேச்சுக்கள் தான் இதெல்லாம். போன மாசம் பேசினார்ல, 75 வயசானா அதாவது கம்முன்னு போயிடணும், சூடு சொரணை இருக்கிறவங்க எல்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க, நல்ல மனிதர்கள்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க, சொல்லி செய்யணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அவங்களுக்காக தோணணும், நமக்கு 75 வயசு ஆயிடுச்சு, இனிமே நாம இங்க இருக்கக்கூடாது, போயிடணும், அடுத்தவங்களுக்கு வழி விட்டுணும் அப்படின்னு தோணணும் அப்படின்னு மோகன்ஜி சொல்றாரு. அது வேற யாருக்கு எதிரா? மோடிஜிக்கு எதிராக தான். மோடி இல்லைன்னா பிஜேபிக்கு டெபாசிட்டே வராது, 100 சீட்டு கூட தேராதுங்கிற அந்த பேச்சை ஆர்எஸ்எஸ் துளி கூட விரும்பலைங்கிறதுக்கு உண்டான முக்கியமான ஆதாரம் தான் மோகன்ஜியோட இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம். அடிப்படையில் அவங்க பிராமணர்கள் இந்த மாதிரி எந்த தனி மனிதரையும் வளர விட்டதும் கிடையாது, அவங்கள நம்பி பின்னாடி போனதும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மொரட்டு செல்வாக்கு இருக்கிற மனிதரை அவங்க கொண்டாடினதே கிடையாது. அடிப்படையில் பிராமணிசம்ங்கிறது ஒரு குடியை கெடுக்கிற கொள்கை, பிராமண மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துற ஒரு குடியை கெடுக்கிற கொள்கை தான் இந்த பார்ப்பனியம்ங்கிறது. இதை கட்டி காப்பாத்துறதுக்காக அவங்க பறந்துபட்ட மக்களை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி தனி மனிதர்களை அவங்க எந்த காலத்திலையும் நம்பினது கிடையாது. நிறைய பேர் வாலண்டியராகவே மோடி மாதிரி இதுக்கு முன்னாடியே செல்வாக்கோட இருந்திருக்கிறாங்க. அவங்க பின்னாடியெல்லாம் ஒட்டுமொத்த பிராமண கூட்டமும் என்னைக்கும் போனது கிடையாது. அப்படி ஒரு ஆளோட வளர்ச்சியை அவங்க விரும்பினதே கிடையாது. ஸோ மோடியோட இந்த பிரம்மாண்ட வளர்ச்சியை யார் விரும்புகிறாங்களோ இல்லையோ, ஆர்எஸ்எஸ் சுத்தமாக விரும்பாது, விரும்பவும் இல்லை. மோடியை வீழ்த்துறதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். அது எப்போ நடக்குங்கிறது தான் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை. நாளைக்கே நடக்குமா இல்லை இன்னும் 4 வருஷம் கழிச்சு நடக்குமாங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை. ஆனால் நடக்கும். மோடி தோற்கடிக்கப்படுவார், வீடு கொடுத்து மூளையில் உட்கார வைக்கப்படுவார். ஆர்எஸ்எஸ் ஜெயித்தே தீரும், அதில் எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைய ஆர்எஸ்எஸ்ஸின் குருக்கள்னு சொல்றாங்கல்ல, ஹெட்கேவர், கோல்வால்கர், சாவர்கர், அவங்களையே ஆர்எஸ்எஸ் ஊருகா மாதிரி தான் தொட்டுக்கும், தேவைப்படும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கும். அவங்க தான் எல்லாம், அவங்க தான் நம்மளோட குருஜிக்கள், அவங்க சொன்னதுதான் நம்மளோட கொள்கை, அதைத்தான் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் முற்று முழுசா எல்லாத்தையும் தூக்கி அவங்ககிட்டயே கொடுத்துட மாட்டாங்க. அப்படி ஒரு தெளிவான இந்த பார்ப்பன கூட்டம் மோடியோட இந்த அதீத செல்வாக்க ஒரு நாளும் அனுமதிக்காத. சரியான சந்தர்ப்பத்துக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.